இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார்? நான் அதான் விரும்புகிறேன். நம்முடைய தாளந்தை அல்ல, அவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம விரும்புகிற காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட பேசட்டும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசின காரியம், நேற்றைக்கு கொஞ்சம் காயப்படுத்தியாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கட்டு போடணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது நேற்றைக்கு என்ன பிரச்சனைன்னு கர்த்தர் காட்டியாச்சு, இன்றைக்கு அதனுடைய தீர்வை காட்ட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த தீர்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய காரியம் இருக்குது. அதை சொல்லிட்டு அந்த தீர்வுக்குள்ள நம்ம போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நியாய தீர்ப்பு வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் நம்ம எல்லாம் நியாயம் தீர்க்க போகிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு நிறைய தெரியாது. ஆமாம், தான் நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்போ தேவன் மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. அது எல்லா மனிதர்களுக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது யூனிவர்சல் சர்ச். அங்கே நாங்கள் பெந்தகோஸ்தேக்காரங்க, நாங்கள் சிஎஸ்காரங்க, நாங்கள் ஆர்சிக்காரங்க, நாங்கள் சால்வேஷன் ஆர்மிக்காரங்க, நாங்கள் லூத்ரன்காரங்க, நாங்கள் லண்டன் மிஷன்காரங்க ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஈஸியாக நான் புரிய வைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க யாராவது நீட்டுக்கு படிக்கிறீங்களா? நீட் எக்ஸாம் எத்தனை பேர் படிக்கிறீங்க? படிக்கலையா? சோதரம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? சரி, தெரியும். அது மாதிரி தான் பரலோகங்கிறது ஒரு டெஸ்ட். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சபைகள்லாம் ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி. சில சபைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும், சில சபைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கோச்சிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சில சபைகள் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதுதான் வேதம், இந்த வேதத்தின்படி உங்களுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் கோச்சிங் கொடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா அங்கே டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? பாஸ் ஆகணும். நாங்களும் பாஸ் ஆகணும், நீங்களும் பாஸ் ஆகணும். ரைட்டா? இதுதான் சபைகள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சபை உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. சபை பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. நான் ஏற்கனவே அதை சொன்ன போது, நான் சொன்னதுக்காக எங்கள் சர்ச்சில் 2 பேரை பரலோகத்துக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். உங்கள் பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி லெட்டர் ஒரு வேளை தந்தால் கூட நீங்கள் கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க? துரத்தி விட்டுருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறேன்? நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகணும். அல்லேலூயா. பாஸ் ஆகாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன டினாமினேஷனாக இருந்துக்கோங்க. நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் சில இடங்கள் என்ன தெரியுமா, நம்ம பாஸ்டர் ஐயா மாதிரி ஒரு லெட்டர் தந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா. அங்கே யாருக்கு லெட்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் கிரியைக்கு ஏற்ற பலன் என்ன பண்ணணும்? அவனோட வரும். அப்போது அந்த டெஸ்ட்டில் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? பாஸ் ஆகணும். டெஸ்ட்டுக்கு புக்கு எங்கே இருக்கு? என்ன இருக்கு? உங்க டெஸ்ட் புக் எங்க? டெக்ஸ்ட் புக் எங்க? என்ன இருக்கு? நான் காலேஜில் ஒர்க் பண்ணேன், இன்ஜினியரிங் காலேஜில். சரியா? நான் ஒரு சப்ஜெக்டை விட்டுட்டேன். எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேண்டாம், விட்டுட்டேன். சரியா? நான் சொல்றது புரியுதா? புரியாத மாதிரியே பார்க்குறீங்களே. எனக்கு அந்த ஒரு டாபிக் எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியலை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, விட்டுட்டேன். அப்போது யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் அந்த ஒரு டாப்பிக்கை விட்டுட்டா எடுப்பான்? சொல்ல மாட்டீங்களே. ஒரு யூனிட்டை நீங்கள் தான் ஒரு யூனிட்டை படிக்காமல் போயிட்டீங்க. நீங்கள் யூனிட் படிக்காமல் போனதுக்காக அங்கே கொஸ்டின் பேப்பரில் அந்த யூனிட்டை விட்டுருவாங்களா? டெக்ஸ்ட் புக்கு இங்கே இருக்கு. அல்லேலூயா. இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கேள்வி இருக்கு. அல்லேலூயா. இந்த டெக்ஸ்ட் புக் நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நம்ம சபையில் சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். அது எந்த சபையாக இருக்கட்டும்.
நாங்கள் ஒரு சபை நடத்துகிறோம். நான் உண்மையை சொல்கிறேன், நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் சபை அமைஞ்சிருக்கணும், மனுஷனுடைய கற்பனையின் அடிப்படையில் அல்ல. வேதத்தின்படி தான் சபை என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நரகம் என்கிறது 3 பிரிவு இருக்கு. ஒன்று மனிதர்களை போடக்கூடிய நரகம். நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த மனிதர்களை போடக்கூடிய நரகத்தில் பலவிதமான இடங்கள் இருக்கிறது. வாசிக்க முதலாவது வாசிக்கலாம். அவன் அக்கினி கடல்ல படப்படுவான், தள்ளப்படுவான். இந்த அக்கினி கடல்ல பல விதமான இடங்கள் இருக்கிறது. சில நபர்கள் நரகத்துக்கு போயிருக்காங்க, கர்த்தர் கொண்டு போய் காட்டியிருக்காங்க. நரகத்தில் ஆள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்காங்க. வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பை சில பாவங்கள் என்ன பண்ணுமா, முந்திக் கொள்ளும். புரியலையா? பொதுவான நியாயத்தை நமக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கு. ஆனா சில பாவங்கள் நியாய தீர்ப்பை என்ன பண்ணும், முந்திக்கொள்ளும். இன்னும் நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டும். பரலோகத்தில் பிதா இயேசு சொன்னாங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அது பல அடுக்காக இருக்கிறதா. பரலோகத்தில் எப்படி பல வாசஸ்தலங்கள், அதில் நம்ம சொல்ல போல நிறைய டைம் ஆகும். எனக்கு ஞாபகம் வருகிற நான் சொல்றேன் உங்களுக்கு. புதிய எருசலேம் இருக்கிறது. அடுத்த ஒரு இடத்துல தவறு பண்ணுகிற அல்லது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத தூதர்களை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்தது இன்னும் ஒரு இடத்துல பொக்கிஷ சாலை இருக்கு. பொக்கிஷ சாலைன்னு சொன்னா நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம்ல, யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி இருக்கலாம். அந்த பிளேஸ் அங்கே இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏஞ்சலிக் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ் தூதர்கள் போய் நிற்கிற இடம். அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அந்த அந்த ஏஞ்சல்ஸுடைய ஆர்டர்ஸ், பிதா கொடுக்கிற ஆர்டர்ஸை அதை எப்படி செயல்படுத்த என்று ஏஞ்சல்ஸ் தூதர்கள் முடிவு செய்கிற அந்த இடமா இருக்கும். அதுக்கு மேலதான் சியோன் மலை இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் இயேசு சொன்னார், என்னுடைய பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே, பரலோக கேட்டுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் பரதேசி. அங்கதான் நம்முடைய பரிசுத்தவான்கள் இப்போ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துக்கு உள்ள இல்லை, பரதீசில் அந்த கேட்டுக்கு வெளியே. நீங்கள் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கோங்கப்பா. சரியா? இருக்கனாலாம் வாசிக்க மாட்டாங்க, சும்மா சொல்லுங்க. பரவாயில்ல, நான் நம்ம சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்கோங்க. அப்போது நீங்கள் அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கேட்டு ரைட்டா, பரதேசி, கேட்டு, புதிய எருசலேம், அந்த காரியங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நரகத்திலையும் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நான் குறிப்பாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். இங்க பாஸ்டர்ஸ் எங்களை நான் சொல்லிடுறேன், கரெக்டாக வசனத்தின்படி போதிக்காத பாஸ்டர்ஸுக்கு தனியாக இடம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல சத்த வரையிலேயே சொல்லுங்க. வசனத்தின்படி போதிக்காத ஊழியர்களுக்கிட்டே தனி இடம் இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க ஆகாது, நரகம்தான். ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் தன்னுடைய விசுவாசி கூட எங்கே போனாருன்னு டூருக்கு போயிருக்கார். அப்போ ஜாலியாக போயிருக்காங்க. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கூட வந்த அந்த ஆட்கள், சபையில் உள்ள அந்த மூப்பர்கள் கூட போயிருக்கார். எல்லாம் நரகத்துக்கு போயாச்சு. நரகத்துக்கு போனோடனே, டேய் பாஸ்டர் எங்கன்னு தேடி இருக்கான். பாஸ்டர் காணல. உடனே சொல்லிட்டேன், டேய் அவருக்கு வசனம் தெரியும் கேட்டே, நம்ம கூட நல்லா சுத்தினாரு, ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருந்திருக்காரு. பார்ட்டி என்ன ஆயிட்டாரு,
பரலோகத்துக்கு போயிட்டார் போல. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், சிக்கிட்டோம். கீழே ஒரு சவுண்டு கேட்டான், அடியேனும் இவிட அடியினில் உண்டு, அடியிடி புழுக்கடி இவிட அதிகம். அல்லேலூயா. வசனத்தின்படி போதிக்காத அவ்வளவு ஊழியர்கள் எங்கே தான் இருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கூடாது. நான் சொல்கிறேன், அது எந்த சர்ச்சாக இருக்கட்டும், நான் என் சபையிலும் ஒரே மாதிரி தான் பேசணும், இங்கேயும் ஒரே மாதிரி தான் பேசணும், நான் சிஎஸ்ஐ போனாலும் ஒரே மாதிரி தான் பேசணும், ஆர்சி சபை போனாலும் ஒரே மாதிரி பேசணும். லேலுயா சொல்லுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது. நீங்களாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னா நோ அட்ஜஸ்ட்மெண்ட். பரலோக பிதா அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. லேலுயா. அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, ஆண்டவரே, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார். அப்போ இப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட். இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, வேசித்தனம், விபச்சாரம். அதில் இருந்தவங்களுக்கு அதே மாதிரி அந்த என்ன சொல்லுவோம், அந்த அந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு சும்மா அடுத்தது ஒரு மேரேஜ், கரெக்டா, ரீமேரேஜ், அதுக்கு ஒரு இடம் இருக்கு. விபச்சாரம் முகாந்திரம் இல்லாமல் தள்ளிவிட என்ன பண்ண முடியாது. சும்மா ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டான். என்னன்னா புருஷன் கொரட்டை விட்டுட்டாராம். லேலுயா. அது அவளுக்கு பிடிக்காம என்ன பண்ணிட்டா, அடுத்தது நம்ம பெற்றோர் ரெடியாக இருக்காங்க, மக்களே இவன் இல்லாட உனக்கு 1000 புருஷன் இருக்கான். லேலுயா. அது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் பேசுகிறது இன்னதென்று புருஷன் அப்படின்னா போதும், மக்களை கிளம்பி வந்துடும், மக்களை பார்த்துக்கலாம் அடுத்தது. லேலுயா. உனக்கு தனியாக இடம் வச்சிருக்காரு அவர். லேலுயா. போயிட வேண்டியதான். விபச்சாரம் முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாவத்துக்கும் பொய் சொல்றவனுக்கெல்லாம் கீழே ஒரு இடம் வச்சிருக்காங்க. வாயில சில அக்கினியெல்லாம் வாயிலேயே போடுறாங்களாம். அல்லேலூயா. நல்லா பொய் சொல்லுங்க. ஒவ்வொரு இந்த இந்த நரகத்தில் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுகள்லையும் என்னென்ன மனிதர் இங்க பாவம் செய்கிறான், அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் கிரியை கேட்ட. மறந்துட்டீங்களா? நீ என்ன இங்க பாவம் செய்தியோ அந்த பிசாசு அங்கதான் இருப்பான். அவனும் ஒண்ணு எனக்கு உங்களை என்ன பண்ணுவான், கஷ்டப்படுத்துவான். அதே பாவத்தை சொல்லு. ரொம்ப கவனமா இருக்கணும். பொய் சொன்ன பாவம்னா அந்த பொய்யை வந்து என்ன பண்ணணும், அந்த வாய்க்குள்ளேயே இதெல்லாம் அக்கினியெல்லாம் தூக்கி போடுதான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஊறுகிற, உங்க இருதயத்துக்குள்ள ஊறுகிற ஜீவ நீரூற்று. நரகத்துக்கு போனா உங்க அக்கினி கீழே இருக்கும், இங்க உள்ள இருந்து வெளியே சாட்டுமா. அல்லேலூயா. நீங்க ஆவில நரம்புகிறவங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து நாளை அனுபவிச்சிருக்கேன், சில நாள் நிற்கவே முடியாது, அப்படியே நிரம்பி இப்படி வரும், டக்குன்னு தூக்கி வீசிடும். ஏன்னா உள்ள இருந்து ஊறுகிற ஜீவ நீரூற்று. நரகத்துக்கு போனா அக்கினி உள்ள இருந்து தூக்கி என்ன பண்ணும், அடிக்கும். சொல்லுங்க பாங்க, எத்தனை பேர் நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. சொல்ல மாட்டேல, செய்யறதெல்லாம் வேண்டாத வேலை. நான் சொல்ற மனிதருக்கு மாத்திரம் அல்ல, நான் சொல்ற மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசுக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல நமக்கு தமிழ் பைபிளில் எல்லாமே நரகம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மூல பாஷையில் அது வேற. சரியா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் வேற. அப்போ இந்த அபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் பிசாசு இருப்பான். வெளிப்படுத்தினர் 20:10 அவனுக்கான இடம் அது. ஆமா ஆமா, கள்ள தீர்க்கதரிசி. சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார். பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி, இவனுங்கள் எல்லாத்தையும் தனியா ஒரு இடம் வச்சிருக்கு. இது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. வசனம் சொல்லுகிறது,
ஆதியாகமம், ஆமென் ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 6:3, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:3. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று நீங்கள் அறியீர்களா? ஹல்லேலூயா. பிசாசு மாத்திரமல்ல, சில தேவ தூதர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார். யூதா 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யூதா 6. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? நான் சொல்ற முதலாவது தள்ளப்பட்ட தூதன், 1/3 தள்ளப்பட்ட தூதர்கள், அவன் தான் பிசாசு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், விழுந்து போன தூதர்கள். ஆமென் ஸ்தோத்திரம், விழுந்து போன தூதர்கள். அது எப்படின்னா ஆதி மேன்மை விட்டு விழுந்தார்களாம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் அது வித்தியாசமாக சொன்னாலும், ஆனால் உண்மையான காரியம் என்று சொன்னால், சில தேவ தூதர்கள் ஆமல் ஸ்திரீகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு என்ன பண்ணாங்க, தங்களுக்கு பெண்களை எடுத்தார்கள். அப்போ அதன் மூலமாக என்ன வந்துச்சு, ராட்சசர்கள் உலகத்தில் வந்தார்கள். ஆமீன். இப்படிப்பட்ட தேவ தூதர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காக்காததுனால இவர்களை கர்த்தர் சங்கிலினால் அடைத்து என்ன பண்ணியிருக்கிறாரா, வச்சிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறார், கொடுக்க போகிறார். 3 பேருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. முதலாவது மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு, 2வது பிசாசுக்கு. 1/3 தூதர்கள் பிசாசாக தெரிகிறார்களே, நேற்றைக்கு நாம் தியானிச்சோமே, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. மாத்திரமல்ல, ஆமென், ஆதி மேன்மை விட்டவர்கள், ஆமென், கீழ்ப்படியாத தூதர்கள், அவர்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நியாய தீர்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் நியாயந்திருக்காருன்னா நம்மளை நியாயந்திருக்காம விடுவாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் என்று சொல்லுகிற இந்த வலு சர்ப்பம், இவன் யார்? இவன் தேவனோடு கூட அவன் இருந்த பிரதான தூதர்களில் ஒருவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் தேவனை ஆராதித்து கொண்டு இருந்த ஒரு தேவதூதனாய் இருந்தான், ஒரு கேருபா இருந்தான். அப்போ இவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை உண்டாயிற்று, நான் உன்னதமானவருக்கு நான் மேலே ஏறுவேன் என்கிற ஒரு ஆசை. அப்போ என்ன நடந்தது? வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு தேவன் அவனை கீழே விழ பண்ணினான். இவன் பூமியில் வந்து விழுகிறான். இப்போ ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் மனுஷர்களை உருவாக்குகிறார். தேவன் இப்பொழுது மனுஷர்களை உருவாக்கும் போது, ஆண்டவர் மனுஷர்களை உருவாக்கி அவன் விழுந்து போன அந்த தள்ளப்பட்ட, ஆண்டவர் தள்ளின அந்த தூதனுக்கு பதிலாக மனுஷர்களை தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு சொல்றான், ஆண்டவரை என்னை விட என்ன காரியத்தில் இந்த ஜனங்கள் நல்லவர்கள், யோக்கியமானவர்கள் என்று அவர்கள் நிரூபித்து விட்டு உம்மிடத்தில் வரட்டும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவத்தை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவன் ஆமென் நம்மை எதற்காக படைத்து நான் கேட்கிறேன், ஆதி ஆகமத்தில் அந்த தோட்டத்துக்குள்ள எப்படி வலு சர்ப்பம் வந்தது? எப்படி சர்ப்பம் வந்தது? எப்படி அது ஏவாளோடு கூட பேசினது? அவன் தேவனோடு கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு காரியத்தை சொல்லியிருக்கான், என்னை விட பெஸ்டானவன் என்ன ஜெயிச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன பண்ணட்டும், வரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவனை ஜெயிச்சுட்டு பரலோக ராஜ்யத்தில் தேவனை ஆராதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அவனை எப்படியா வந்தான்? தேவன் உண்டு பண்ணின அந்த இடத்துல தேவனை மீறி பிசாசால வர முடியுமா? வலு சர்ப்பத்தால வர முடியுமா? முடியாது. ஜெயிக்கிறவன் தான். ஹல்லேலூயா. அவன் சொல்ற என்ன ஜெயிச்சுட்டு வரட்டும், என்ன ஜெயிச்சுட்டு வரட்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவன் ஜெயிச்சுக்கிட்டு வரட்டும். ஆண்டவரை என்ன விட அவன் பெஸ்ட்னு காட்டட்டும். காட்டுறவன் உங்க கூட பரலோகத்துக்கு வரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயிக்க உரைய
ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸில் காய்ச்சலுக்கே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எங்க பரலோகத்துக்கு போறது? அல்லேலூயா. அவனை ஜெயிச்சாதான் நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. இல்லாட்டா எங்க போகலாம்? நரகத்துக்கு தான், வேற எங்க? அல்லேலூயா. அவனை ஜெயிக்கணும். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி உண்டு. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்தில் எப்போ பாவம் வந்ததோ அன்றைக்கு மனு குலத்துக்கு மரணம் வந்தது. அல்லேலூயா. இயேசு வியாதியை படைச்சாரா? இயேசு வறுமையை படைச்சாரா? ஆமென். இயேசு பலவிதமான துன்பங்களை படைச்சாரா? கிடையாது. எப்படி வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். அது டைரக்டா வராம பாவம் சாபத்தை கொண்டு வரும், சாபம் வியாதிகளை கொண்டு வரும், வியாதி வறுமையை கொண்டு வரும், முடிவில் மரணமும் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குதா? ஏதோ பாடுகள் இருக்குதா? எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் இருக்கிறது, மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நிதானிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது ஒத்தைக்கு நமக்கு சொல்லி தர வேண்டாம். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்குதா? வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஹல்லேலூயா. நீ என்றைக்கு இந்த பாவத்தை நீ செய்கிறாயோ அந்த நாளிலே, அந்த நாளிலே ஆதம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 930 வருஷம் இருந்தார். அந்த நாளிலே அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 1000 வருடத்துக்கு முன்னாடி அவர் என்ன ஆகணும்? சாகணும். 930 இறந்துட்டார். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பாவம் செய்கிறதும் சரி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டு கை வைக்கிறதும் சரி. யாராவது கரண்ட்ல கொண்டு கை வைக்கக்கூடிய ஆட்கள் இங்க இருக்கீங்களா? கரண்ட்ல கொண்டு கை வைக்கிற ஆட்கள் இருக்கீங்களா? ஆனா பாவத்தில் ஒத்துக்க எப்படி செய்யறோம்? நான் சொல்றேன், ஈக்குவல் தான். பாவத்தின் சம்பளம் என்னது? லைட்டா போடுறீங்கன்னா இதுக்கு சம்பளம் என்னது? மனைவியை தவிர இன்னொரு ஆள்கிட்ட பழகுறோன்னு அதுக்கு சம்பளம் என்னது? கணவனை தவிர இன்னொரு ஆள்கிட்ட பழகுறோன்னு அதுக்கு சம்பளம் என்னது? நல்ல மொபைல் நோண்டுறோன்னு அதுக்கு சம்பளம் என்னது? நல்ல சீரியல் பார்க்குறீங்க. சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு தன்னுடைய வேலையை செய்திருப்பான். சீரியல் பார்க்கக்கூடாதா? கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு சில ஸ்தோத்திரம், எந்த சீரியலையாவது ஒரு நல்ல குடும்பத்தை காட்டுறாங்களா? யோசிப்பாரு. இந்த ஜனங்க இதையும் பார்த்து, நான் சொல்றேன் உண்மையாவே, இச்சைகள் ஆபாசங்கள் நிறைந்த பல காரியங்கள் தான் இன்னைக்கு நடக்குது. அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு அதன் வழியாக, பொதுவாக நான் சொல்றேன், தவறான சில காரியங்களை நான் பார்க்கும்போது அதன் வழியாக உங்க வீட்டில் பாவத்தை விதைக்கிறான். ஹல்லேலூயா. பாவத்தை விதைக்கிறான். போதை வஸ்துக்கள், ஏதோ ஒண்ணு, பொய் சொல்றது, ஏமாத்துறது, மற்றவங்க பொருள் மேல ஆசைப்படுறது, ஏதோ ஒரு பாவம். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மீறினாலும் முழு நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்கு தான் சமமாக இருக்கிறது. பாவம் செய்கிறவன், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அல்லேலூயா. ஆதியாகமம்
3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தோல் உடைகளை உண்டாக்கினார். இவர்கள் பாவம் செய்துட்டாங்க, இனி இவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த பிள்ளைகள் பாவம் செய்துட்டாங்க, இவர்களுக்கு மரணம் வந்து விட்டது. நான் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. மனு குலத்துக்கு நான் கை கொடுக்கட்டும் என்று சொல்லி தேவன் ஒரு விலங்கை அந்த இடத்துல அடித்து என்ன பண்ணினார்? இந்த உடைகளை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பரவ வாசிக்கோங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ரத்தத்தை, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை அடித்தார், ரத்தத்தை சிந்தப்பட்டது. ஆனா சரிசம நிவாரணமாய் அது மாறவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சரிசம நிவாரணமாய் மாறவில்லை. நீங்க இருக்கிறீங்க, ஒரு 500 ரூபா கொண்டு போறீங்க, ஒரு 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 காய்கறி கடையோ அல்லது ஏதோ ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, 300 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. 500 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? ஹலோ, 500 ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்? என்னது மீதி அவங்க எவ்வளோ தரணும்? எவ்வளோ? 300, 200 அவங்க தரணும். ஏன்? அப்பதான் அது என்ன ஆகும்? சரிசமமாகும். ஹல்லேலூயா. அது அப்பதான் சரிசமமாகணும். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் புடவை எடுக்கிறீங்க. நம்ம ஆட்கள் 1000 ரூபாய்க்கு, சரி 3000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? கடைக்காரன் என்ன பண்ணும்? உட்காருங்கம்மா இங்க. அல்லேலூயா. மிச்சம் 2000 ரூபாய் தந்துட்டு போ. அப்போ என்னென்ன சரிசம நிவாரணம் என்ன ஆகல, வரல. ஆதாமுக்கு அப்பா அம்மாக்கு பேர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுக்கு அப்பா அம்மா அவருக்கு கிடையாது. தேவன் அவரை என்ன பண்ணினார்? உருவாக்க. சரி, அவருக்கு ஒரு ரத்தம் இருந்துச்சே, அந்த ரத்தம் சரி ஓகே, ஆதாம ஆண்டவர் படைச்சார். அவர் ஒரு முழுமையான மனிதன், சரியா? அந்த முழுமையான மனிதன் பண்ணின பாவத்திற்கு ஒரு மிருகத்துடைய ரத்தம் சரிசமமா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ தேவன் இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டார். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு, இன்னைக்கு என்னுடைய செய்தி சாராம்சம், இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? ஹல்லேலூயா. அப்ப சரிசம நிவாரணம் இந்த உலகத்தில் கிடைக்கல. மிருகத்தை அடித்தாலும், பலவிதமான லேவியராகமத்தில் காரியங்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவு மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் சரிசம நிவாரணம் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப சரிசம நிவாரணம் கிடைக்காததுனால இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியல? தேவன் தம்மண்டை சேர்த்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இவர்களை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாதாளத்திலே தங்கியிருந்தார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்னப்பா புதுசாலாம் சொல்றீங்க? லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அது ஒரு ஓமை அல்ல. இயேசு எந்த காரியங்களை சொல்லும் போது பின்பு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இந்த காரியத்தை ஓமை என்று வேதம் சொல்லவில்லை. வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான், அவ்வளவுதான். அது ஓமை அல்ல, இருந்தான். ஆமா, தரித்து இருந்தான். லாசரு என்கிற ஒருத்தர் இருந்தாரு. வாசலருகே கடந்து ஆசையா இருந்தாலும் கிடைக்கல, நக்கிட்டு மறித்து
ஆபிரகாமின் மடியிலே கொண்டு சேர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் மடியிலே சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே அவன் வேதனை பட்டு கொண்டிருக்கிறான். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே, கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்ல, ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவுல தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டு, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, பேசக்கூடிய தூரத்தில் தான் இருக்காங்க, பேசக்கூடிய தூரத்தில், தகப்பனாகிய ஆபிரகாமே எனக்கு இறங்கி லாசரின் விரலினால நுனியில தண்ணீரை தோய்த்து அனுப்ப வேண்டும் என்று சொன்னாங்க. இது அக்கினி ஜுவாலை. அப்போ 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 இவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? அக்கினி ஜுவாலை உள்ளது. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. வேதனைப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம், மகனே, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் எத்தனை பேர் நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. அப்படியே லாசருவோ தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதை நினைத்துக்கொள். அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்ல, இத முக்கியம், அதுவும் அல்லாமல் நாங்கள் இங்கிருந்து அங்கே வராமலும் அவ்விடத்தில் இருப்போர் இங்கே வராமலும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் பெரும் பிளவு உண்டா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து அங்க வரக்கூடாது, அங்க இருந்து இங்க வரக்கூடாது. ஆனா நம்ம இருக்கிறது ஒரே இடம் தான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளால தேவன் தம்மிடத்துல சேர்த்து கொள்ள முடியல. காரணம், சரிசம நிவாரணம் வரவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஹல்லேலூயா, 1 சாமுவேல் 28:3. சாமுவேல் மரித்து போயிட்டார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் துரத்தி விட்டான். பெலிஸ்தியர் கூடி வந்து எல்லாரையும் கொட்டினான். கண்டபோது பயந்தான், தத்தளித்து கொண்டு இருந்தது. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது சொப்பனங்களில் நாளாவது, ஆமென், ஊர்வின் நாளாவது, தீர்க்க தரிசிகள் நாளாவது அவன் மறு உத்தரவு அருளவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம். அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிக்கட்டும். ஊழியக்காரர் குறி சொல்லக்கூடியவங்க வேஷம் மாறி, அப்போ சவுல் வேஷம் மாறி போகிறான். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இவன் ராஜாவா இருக்கிறான். இவன் ஏற்கனவே போட்டிருந்த ஆர்டர் அப்படி அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்து அவர்களை கொன்று போடுவேன் என்று அவன் சொல்லி இருந்தான். அதனால அவன் வேஷம் மாதிரி அவன் போகிறான். சேர்ந்தார்கள். சொல்லு, எழுப்பி வர சொல்லு. அந்த ஸ்திரீ அஞ்சனம் பார்க்கிறவர்களையும், அப்ப இது சவுல்னா உங்களுக்கு தெரியாது, இராதபடிக்கு நீர் அறிவி என்னை கொன்று போடும்படி என்ன என்று கேட்கிறாங்க. சவுல் இந்த காரியத்திற்காக வராது, உனக்கு வராது.
ஆணையிட்டான். யாரை எழுப்பி வர பண்ணணும் என்று சொல்லுகிற போது அவர் சாமுவேலை எழுப்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க, அல்ல அது சாமுவேல் அல்ல என்று சொல்லி. நான் சொல்றேன், ஒருவேளை சாமுவேல் அல்ல என்று சொன்னால் வேத வசனமும் அப்படி அல்லவென்றே சொல்லி இருக்கும். ஹல்லேலூயா. வேத வசனம் நம்மை ஏமாற்றாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்த ஸ்திரீ இப்போ அவங்க எழும்பி வரப்போது வந்தது யாரு? சாமுவேல். இதை அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு புரிகிறது. அவ பார்க்கும்போது அவ சத்தம் போடுறா சவுலை நோக்கி, நீர் ஏன் என்னை மோசம் நோக்கிடு? நீர் தான் சவுலா இருக்க வேண்டும். நீ பயப்படாதே, காண்கிறது என்ன என்று சொன்னான். பூமிக்குள் வருகிறாங்க, பூமியிலிருந்து தேவர்கள் ஏறி வர்றாங்க. ஹல்லேலூயா. கேட்டபோது முதிர்ந்த வயதுள்ளவன் தெளிவா சொல்றாங்க. எப்படி இவங்க சொல்லும் போது சவுல் கண்டுபிடிக்கிறார். இந்த பெண்மணிக்கு தெரியவில்லை, ஆனா அந்த சவுல் கண்டுபிடிக்கிறார். இதுனா யாருதான்? இது பேய் அல்ல. அல்லேலூயா. இது பேய் அல்ல, இது சாமுவேல். இது சாமுவேல் என்று கண்டுபிடிக்கிறாங்க. அறிந்து கொண்டான், வணங்கினான். சாமுவேல் மரித்த பிறகு ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த காரியமும் இங்க இருக்கு. வாசிங்க. நீ என்ன ஏன் எழுப்பி வர பண்ணினாய்? என்ன ஏன் கலைத்தாய்? நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த காரியம் பொய் அல்ல. இந்த வேதம் தெளிவாக நமக்கு அதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனும் என்னை கைவிட்டார். ஆமா, எனக்கு மறு உத்தரவு அளிக்கவில்லை. நான் செய்ய வேண்டியது எனக்கு நீர் அறிவிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அடுத்தது தீர்க்க தரிசனம் சொல்றார். உன்னை விட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டாரு. உனக்கு சத்ருவா இருக்கும் போது நீ என்னிடத்துல ஏன் இப்படி நீ கேட்க முடியும்? என்னை கொண்டு சொன்னபடியே அது செய்து முடிப்பார். உன் கையிலிருந்து எடுத்து அது உன் தோழனாகிய தாவீதின் கையிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நீ கேளாமல் போனதுனால, தீர்க்காமலும் போனபடியால் இன்றைய தினம் இந்த பிரகாரமாய் கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரர்களும் என் கூட பாதாளத்தில் இருப்பீர்கள். அல்லேலூயா. இது பொய்யா? உட்காருங்க காசு. இது பொய்யான காரியம் அல்ல. நிறைய நினைக்கிறாங்க அது பிசாசு ஏமாத்துது, நாம வந்திருக்கேன். இந்த காரியம் மிக தெளிவானது, மிக தெளிவானது. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நான் சொல்றேன்னு, பழைய ஏற்பாட்டு விசுவாசி பாதாளத்தில் இருந்தார்கள். அப்போ பாதாளத்துடைய கட்டுப்பாட்டு பிசாசு நிலத்தில் இருந்துச்சு. இயேசு எதுக்கு பாதாளத்துக்கு இறங்கினாரு? அந்த திறவுகளை அவன்கிட்ட இருந்து பிடுங்கும்படியா. ஹல்லேலூயா. அப்ப அவன் தான் வச்சிட்டு இருக்கான். இன்னும் உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன். யோனா தீர்க்கதரிசி, மத்தேயு 12வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 12:39. பிரதித்திரமாக இவங்க கேட்குறாங்க, இயேசுவிடத்தில் வந்து கேட்குறாங்க, பரிசேயர் சதுசேயர், எங்களுக்கு அடையாளத்தை தாரும் ஆண்டவர். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. பரிசேயர்கள் வேத பண்டிதர்களும் பரிசேயர்கள் மிக வேதத்தில் ஞானம் உடையவர், உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் பரிசேயர்கள். அப்போ
உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் பரிசேயர்கள். இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். நமக்கு புரியாம இருக்கலாம், அவர்களுக்கு புரியும். யோனா தீர்க்கதரிசி 3 நாள் அவள் மரித்து மீன் வயிற்றுக்குள் போய் 3ஆவது நாள் உயிரோடு வெளியே வந்தார். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? இங்க தெளிவா இருக்கு பாருங்க. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் இவர்களுக்கு வேற கொடுக்கப்படுவது இல்லை. 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றுக்குள் இருந்தது போல. எப்படி இருந்தான்? உயிரோடு மீன் வயிற்றுக்குள்ள இருக்க முடியுமா? இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவு பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க 2வது யோனா 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்க. யோனா 1:17. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன். இங்க இயேசுவை நான் சொல்றது உங்களுக்கு புரியட்டும். இயேசு எப்படி, நமக்கு யோனாவை பத்தி தெரியாது, இயேசுவை பத்தி தெரியும். இயேசு எப்படி மரித்து பூமியின் வயிற்றுக்குள்ள போறார், 3 நாள் இருக்கார், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி வெளியே வர்றார். ஹல்லேலூயா. யோனாவுடைய சம்பவம் நமக்கு தெரியாது, ஆனா அவர்களுக்கு இயேசுவுடைய சம்பவம் தெரியாது, யோனாவுடைய சம்பவம் தெரியும். நான் சொல்றது புரியலையா? நமக்கு இயேசுவுடைய சம்பவம் நமக்கு தெரியும், ஆனா பரிசேயர்களுக்கு இயேசுவுடைய சம்பவம் தெரியாது, யோனாவுடைய சம்பவம் தெரியும். இயேசு சொல்றாரு, ஆமென், எப்படி மனுஷகுமாரன் ஆமென் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் வயிற்றுல இருப்பாரோ, அல்லது யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றுல இருந்தாரோ, அதே போலவே அதே சேம் தான். அதுதான் உங்களுக்கு அடையாளம். நமக்கு இயேசுவை பத்தி தெரியும். அப்படின்னா யோனாக்கு என்ன நடந்திருக்கணும்? யோனாவை தூக்கி கடலை போடும்போது அவர் உயிர் இழந்திருக்கணும். ஆமென். மீனின் வயிற்றுக்குள்ள மரித்தே உள்ள போயிருக்கணும். 3 நாள் இருந்திருக்கணும். 3ஆவது நாள் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கணும். மீன் என்ன பண்ணியிருக்கணும்? வெளியே கைக்கு போட்டிருக்கணும். அல்லேலூயா. இதான் நடந்திருக்கணும். அது அப்படி நடந்துச்சா இல்லையான்னு யோனா 1:17 ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றில் இருந்து அவன் கூப்பிட்டாலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், மீனின் வயிற்றில் இருந்து அவன் பண்ணின ஜபம் தான் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. உள்ள போகும்போது மரிச்சிட்டான். அவன் உள்ள போகும் மரிச்சுதான் உள்ள போறான். ஆனா 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருந்தான். 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டு அவன் ஜபம் பண்ணுகிறது தான் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 2வது அதிகாரம். நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு கொடுத்தாரு. நான் எங்க போயிருந்தேனா? மீன் வயிற்றுலையா? அப்ப நம்ம ஆளு எங்க போயிட்டாரு? பாதாளம் போயிட்டாரு. அங்க பாதாளத்தின் வயிற்றுல இருந்து என்ன பண்ணாரா? கூப்பிட்டாரா? நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என்ன தள்ளி விட்டீர். நீங்க தான் தள்ளி விட்டீங்க. நீரோட்டம் அவரை சூழ்ந்து கொண்டதாம். பயங்கரமா அலை இவர் மேல அடிச்சுதான். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கண்கள் பூமி மேல நோக்கமா இருக்கிறது. உங்களுடைய கண்ணுக்கு எதிராக நான் இல்லைன்னா என்ன ஆச்சு? நான் மரிச்சு போயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பூமி ஃபுல்லா கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் எங்க போயிட்டேன்? பாதாளத்துக்கு போயிட்டேன். வாசிங்க. ஆனால் பாதாளத்துக்கு போனாலும் உங்களுடைய ஆலயத்தை, பரலோகத்தில் சொன்னால ஆலயத்தை நோக்குவேன். என் உயிர் போகிறது வரைக்கும் தண்ணீர்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. தலையில சிக்கிட்டு, பாசி தலையில என்னாச்சு? சிக்கிட்டு இருந்தது. பூமியின் தாழ்பாள்கள். அதுதான் மனுஷகுமாரன் பூமியில் வயிற்றுக்குள்ள இருந்தார்ல. அப்போ இவர் எங்க போயிட்டாரு? பாதாளத்துக்குள்ள போயிட்டார். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே
நீ தப்புவித்தீர். என்ன பாதாளத்திலிருந்து மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, கண்டு வந்துட்டாரு. நினைத்தேன், ஆலயத்தில் வந்து எட்டியது. நான் சொல்றேன், பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. சும்மா இது இப்படி வளர்ந்துட்டு தான் பரலோகத்துக்கு போயிடலான்னு பொய்யான மாயையை என்ன பண்ணக்கூடாது, கிருபைகளை என்ன பண்ணக்கூடாது, போக்கடிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இயேசுவை தெரியும், எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியாது. இந்த கிருபையை நீங்களும் நானும் போக்கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. 1க்கு 3 பைபிள் இருக்கு வீட்டில், என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன்? 1க்கு 3 பைபிள், அதுல தூங்கும்போது தலக்க மாட்டில் வேற பைபிள் வேற. எதுக்கு? கிருபையை போக்கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கிருபையா வேதத்தை தந்திருக்கிறார். இந்த ஒரு வேதத்தை அச்சிட எவ்வளவு செலவழியும் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு பல ஆமென் ஸ்தோத்திர ஸ்தாபனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை குறைந்த விலைக்கு நமக்கு தராங்க தெரியுமா? கிருபையை போக்கடிக்க கூடாது. பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? டவுட் வரணும்ல, படிக்கிற பிள்ளைக்கு என்ன வரும்? கிருபை. இன்னைக்கு சொல்ற கிருபையை ஜனங்கள் போக்கடிக்கிறார்கள். போக்கடிக்கிறது ஒண்ணு இல்லை, நரகத்தான் போவீங்க, வேற எங்க போவீங்க? கர்த்தரை அறியாத எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாத தேசங்கள் எவ்வளவு இருக்கு. நீங்க நாம் அறிந்து விட்டும் அறியாதவர்கள் போல வாழ்ந்தால் எப்படி? இயேசுவை அவர்களுக்கு யார் சொல்லுவது? நரகம் பரலோகம் இருக்கிறது என்கிறது யாருக்கு அவர்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, தெரிஞ்ச நம்ம கதையே என்ன இல்லை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் உறுதியா நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போவேன், இன்னைக்கு இயேசு வந்தா பரலோகத்துக்கு போக முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கிருபையை போக்கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. கிருபையை போக்க யாரை காரணம் சொல்லக்கூடாது. எங்க ஸ்தாபனத்தில் அது இல்லை இது இல்லை, யாரையும் நீங்க காரணம் சொல்ல முடியாது. நம்முடைய ஸ்தாபனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவருடைய வருகை சமீபத்திற்கு. இது விளையாடி கொண்டு இருக்கிற காலம் அல்ல, ஓட்டுறதுக்கு இது காலம் அல்ல. இன்னும் ஒரு சன்னதி வருமா நமக்கு தெரியாது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எப்போ கர்த்தர், ஆமென் ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர் வாசற்படியில் வந்து நிற்கிறாராம். எப்போ தெரியுமா? இளங்கலை தோண்டும் போது. ஏற்கனவே 2000, ஆமென் ஸ்தோத்திரம், 1948 இஸ்ரவேல் ராஜ்யம் வந்தாச்சு. அப்ப அந்த நேரத்திலேயே என்ன ஆயாச்சு? இயேசு வாசல் அருகே வந்தாச்சு. இனி எத்தனை காலம் இருப்பார்னு நினைக்கிறீங்க? இன்னும் சொல்லப்படுது, அந்த காலத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மரிப்பதுக்குள்ள இயேசு வருவாராம். அப்படின்னு கிட்டத்தட்ட 80 வருஷம். அந்த வருஷத்தை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அது 50 கூட எடுத்துக்கோங்க, 150 கூட, நீங்க 950 கூட எடுத்துக்கோங்க, 48 2 வருஷம் கூட இருக்கட்டும். நீங்க 50 எடுத்தா கூட 30 எல்லாம் அது காட்டுது. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அந்த காலநிலை ஒரு 10 வருஷம் பிளஸ் ஆர் மைனஸ்ல நமக்கு இருக்குது. அதுல எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. சொல்றேன், தேவன் அன்பான தேவன் தான். அவர் பட்சிக்கிற அக்கினி என்கிறதை மறந்து போக கூட. ஹல்லேலூயா. அன்பான தேவன், ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த போல அதுக்கு பிறகு வாசிக்குங்க சிஸ்டர். அது நான் உங்க குருக்கு நீங்க எனக்கு பண்ணின கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஆமா, பலியிடுவேன், செலுத்துவேன் என்றார். அப்புறம்தான் கர்த்தர் மீனுக்கு இந்த ஜெபத்தை அவர் உள்ள வச்சு பண்றார். அவர் எழும்பின உடனே பண்ணும்போது தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடியவும் 3வது நாள்ல உயிரோடு வந்துட்டாரு யோனா. வந்த உடனே ஜெபம் பண்றார், நன்றிப்பா ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஜெபம் தான் 2வது அதிகாரம். இந்த விஷயம் நமக்கு தெரியாது, பரிசேயர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களுக்கு இதுதான் அடையாளம், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் தான் இருந்தாங்க.
அதுக்காகத்தான் இயேசு வந்தார். அதை தான் தாவீது 139 சங்கீதத்தில் சொல்கிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில், தாவீது ஏன் பாதாளத்தில் போய் படுக்கையை போடணும்? அவருக்கு தெரியும் நம்ம எங்கே தான் போகணும். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு கூட அது சொல்லுவார். ஆதியாகமம் 37:35 அவர் சொல்கிறாரு, ஆமென், என்னை துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். ஹல்லேலூயா. இப்போ நம்புறீங்களா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க இருந்தாங்க, பாதாளத்தில் இருந்தாங்க. அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தனி இடம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு தனி இடம் இருந்துச்சு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதனால தான் ஏசாயா மூலம் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன். 6:8, ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா? அப்போ குமாரன் வரார், நான் போவேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நல்லா சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். குமாரன் உள்ள வரும்போது ஒரு கம்பேரிசன் ஒதுக்கி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வரணும்? ஆதாம் முந்தின ஆதாம், இயேசு பிந்தின ஆதாம். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்? ஆதாமுக்கு என்ன ரத்தம் இருந்துச்சு? இயேசுவுக்கு எந்த ரத்தம் இருந்துச்சு? இப்ப நான் சொல்றேனே, யோவான் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்ன ஆச்சு? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? அவருக்குள், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், அவருக்குள்ள என்ன இருந்துச்சா? ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? இன்னும் நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. லேவியராகமம் 7:14, லேவியராகமம் 17:14, லேவியராகமம் 17:14, சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. இரத்தம் ரத்தம் ஜீவனுக்கு, ரத்தம் ஜீவனுக்கு. புரியலையா? ரத்தம் ஈக்குவல் டு என்னது? ஜீவன். இப்போ நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு? இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு? நான் இப்படி சொல்றேன், இயேசுக்குள்ள ரத்தம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன். அவருக்குள்ள என்ன? அது ரத்தத்துக்கு சமானம். அப்போ இயேசுவுடைய ரத்தம் மரியாமாவுடையதல்ல, ஜோசப் ஐயாவுடையதல்ல, இல்ல யோசேப்புடையதல்ல. அவருக்குள்ளேயே என்ன இருந்துச்சு? ரத்தம் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க வாங்க, ஆதாமுக்கு வாங்க. ஆண்டவர் பூ அப்படின்னு ஊதினார். என்ன ஊதினாரா? அப்ப அவன் என்ன ஆனானா? என்ன ஆத்துமா? ஜீவன் பிளஸ் ஆத்துமா, ரத்த ஆத்துமாவாய் மாறினான். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்குள்ள வந்த ரத்தம் யார்கிட்ட இருந்து வச்சிருந்துச்சு? தேவனிடத்துல இருந்து. பூடு ஊதும் போது தேவனுடைய ரத்தம் ஆதாமுக்குள்ள வந்துச்சு. இப்போ நான் அதான் சொன்னேன், இது தேவனுடைய ரத்தம், முழுமையான ரத்தம். இந்த ரத்தம் செய்த பாவத்துக்கு ஒரு மிருகத்துடைய ரத்தம் சரிசமம் அல்ல. அப்போ சரிசமமான ரத்தம் ஒன்று வரணும். அதுதான் யாரு? இயேசு. இன்னும் நான் சொல்றேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28, 20:28, யாருக்கு ரத்தத்தினால?
இப்ப எந்த ரத்தம்? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால. அல்லேலூயா. சபையை சம்பதிச்சாராம். இயேசு யாருக்கு ரத்தத்தை சிந்தினாரு? தன்னுடைய சுய ரத்தத்தை இப்ப புரிஞ்சுதா ஏன் இயேசு வரணும்? இயேசு ஜீவனை கொடுத்தார், சரீரத்தை பிற்கும்படியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். அவர் விழாவில் குத்துற போது ரத்தமும் நீருமாய் வழிந்தது. கடைசி சொட்டு ரத்தமும் அவர் சேர்ந்தினார். இயேசுடைய சரீரம் பிற்கப்பட்டது. இயேசு நமக்காக ஜீவன் மாத்திரமல்ல, அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் பிற்கும்படியாய் இயேசு உங்களுக்காய் எனக்காய் ஒப்பு கொடுத்து. இயேசு மாத்திரம் வரலன பாவ மன்னிப்பு நமக்கு இல்லை. அல்லேலூயா. இயேசு அப்புறம் என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு இறங்கினார். இயேசு ஆதாம் பண்ணின பாவத்தின் அந்த காரியத்தை, இரத்தத்தை இயேசு சிந்தினார். ஹல்லேலூயா. இயேசு சிந்தினார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாருடைய பாவத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. அல்ல சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சுமந்து தீர்த்தார். அதனால தான் பவுல் சொல்றாரு கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூர், பாதாளமே. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை யாரு கொண்டு போறா? தேவதூதர்கள் வந்து கொண்டு போறாங்க. முன்னாடி அப்படி அல்ல, எல்லாரும் எங்க தான் போனோம். இன்றைக்கு தேவதூதர்கள் கொண்டு போறார். ஒரு நல்ல மரணத்தை தேவன் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, கொடுமையா இருக்குமா மரணம். ஏன்னா கொண்டு போறது பிசாசு. அதனால பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசையர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை சிலுவை மேலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய துரைத்தனங்கள் அதிகாரங்களை இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், மூணு விஷயம் சொல்றையா. இயேசுனுடைய ரத்தம் ஒரு மனுஷனுக்கு உள்ள இல்லைன்னு, இயேசுடைய மாமிசம் சரீரம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னு, இயேசுடைய ஆவி பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னு அவன் பரலோக ராஜ்யம் வரமாட்டான். அல்லேலூயா. புரியலையா? இயேசு தன்னையே உங்களுக்கு எனக்கு தந்துட்டார். நாம் அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாய், ரத்தத்துக்கு ரத்தமாய், ஆவிக்கு ஆவியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இயேசுடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்கணும், இயேசுடைய மாம்சம் உங்களுக்குள்ள இருக்கணும், இயேசுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லாதவன் போக முடியாது. மத்தேயு 26:26. ஹல்லேலூயா. மத்தேயு 26:26 வாசிக்கப்பா. போஜன பண்டிகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுடைய சரீரம் உனக்கு உள்ளன, நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. உங்க சரீரம் மறுரூபமாகாது. அடுத்து வாசிங்கக்கா. பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சரீரம் மறுரூபம் ஆகாது.
பரிசுத்த ஆவி, இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னு நான் சொல்றேன். எந்த சபையா இருக்கட்டும், நீங்க எந்த மனிதரா இருக்கட்டும், பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மன்னிக்கிறவர், இயேசு மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாம், அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பரலோகத்துக்கு போக முடியாதுங்க, கிருபையை போக்கடிக்காதீங்க. இந்த வசனத்தை டெய்லி வாசிங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் விளையாட்டு கிடையாது. அவர் ரத்தத்தினால மீட்ட நம்மளை அவருடைய வார்த்தையின்படி இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சுகந்தரிப்பது இல்லை. விளையாட்டு காரியமா? அவருடைய சரீரம் பிட்கப்பட்டதுங்க, விளையாட்டு இல்லை. அவருடைய சரீரம் பிட்கப்பட்டது. இயேசு ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது கல்வாரி மலை இல்லை, கல்வாரி தோட்டத்தில் அல்ல. அவர் கெத்செமனேல இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டா போச்சு. ஆண்டவர் நான் ஒரு விஷயம் சொல்றேன், சத்தியம் எப்படின்னா யார்கிட்டையும் ப்ளீஸ் பண்றதில்ல. சத்தியம் யார்கிட்டையும் ப்ளீஸ் பண்றதில்ல. நீ செய்தா பரலோகம், இல்லாட்டா நரகத்துக்கு போ, அவ்வளவுதான். யாரும் இங்க கெஞ்சுறதுக்கெல்லாம் இங்க வரல. சீரியஸா சொல்றேன். கேட்டா கேளுங்க, பரலோக ராஜ்யம் வருவீங்க. கேட்கலன்னா நரகத்துக்கு போவீங்க. ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. யாரையும் கெஞ்சி காலெல்லாம் விழமாட்டோம். ஹல்லேலூயா. நீ ஏற்றுக்கொண்டேன்னா நீ தேவராஜ்யம் வருவ, இல்லாட்ட நரகத்துக்கு போற. ஹல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, அவன் கேட்டுக்கிட்டா ஓகே, இல்லாட்ட தொடச்சி தூசிய தட்டிட்டு போயிடு. ஹல்லேலூயா. 3 காரியம் நான் சொல்றேன். நான் எந்த சபையும் சார்ந்து நான் பேசுகிறவன் அல்ல, நான் வேதத்தை சார்ந்து பேசுகிறவன். ஹல்லேலூயா. நீங்க கேட்கறது கேட்காதது உங்க இஷ்டம். மனம் திரும்பி குழந்தையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறக்காவிட்டவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னா இல்லைதான். ஒரு காரணம் நீங்க சொல்ல முடியாது. தேவனிடத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, காரணம் இல்லை. ஏவாள் தான் வஞ்சிச்சா, அவ்வளவு பேரை தான் வெளியே போய் சொல்றாரு, வெளியே போ. காரணம் இங்க சொல்ல முடியாது. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கிட்ட காரணம் பேச முடியாது. ஏவாள் தான், அந்த பாம்பு தான், வசனம் வசனம் தான். சபை எழும்பணும். நான் சொல்றேன், சபை எழும்பணும், சபை விசுவாசத்துக்குள்ள எழும்பணும். இந்த சபையில நான் கேட்கிற ஒரு பிரேயர் டீம் எழும்ப முடியாதா? இந்த சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை இந்த சபை பிள்ளைகள் செய்ய முடியாதா? எதுக்கு நான் கேட்கிறேன், எதுக்கு நான் சொல்றேன், சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும். ஐயா, உங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும். நான் யாரையும் குறை சொல்லல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க மாறணும். நான் சொல்றேன்,
அவங்க மாறணும், இவங்க நீங்க மாறணும். விளையாட்டு அல்ல இது, இது விளையாட்டு அல்ல. தேவன் பட்சிக்கிற அக்கினி, மறந்து போக கூடாது. இங்க யாரு நான் அதை சொல்றல, அநியாயம் செய்கிறவன் இன்னும் நீ அநியாயம் செய், வேதத்தை புரட்டி பேசுறவன் இன்னும் பேசிட்டே இரு, உனக்கு யாரும் தடை கிடையாது. ஆனா அவரோடு கூட அந்த பலன் வரும். அவர் சீக்கிரமா வரப்போகிறார், அவர் சீக்கிரமா வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பட்சிக்கிற அக்கினி. ஒரு முறை நான் சொப்பனத்தில் ஆண்டவர் என்னை பரதேசிக்கு கொண்டு போனாங்க. ஓ, அந்த மகிமையை என்னால் சொல்ல முடியல. நான் சொல்ற அந்த இடத்தை பார்த்ததுனால சொல்ற கர்த்தருடைய பிள்ளை, பாவம் என்கிற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா, அங்க இடம் கிடையாது. வேதத்தின்படி நடக்கணும். காரணம் சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. சபையே நீ காரணம் சொல்ல முடியாது. வேதம் உன் கையில் இருக்குது, நீ மாறணும். ஆவிக்குரிய கூட்டம் இதுல நான் சொல்றேன், நான் கர்த்தர் விரும்புற, கர்த்தருடைய ஆசையை நான் சொல்றேன். இந்த சபையில ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சொல்றேன், அது யார் மூலம் தெரியுமா? ஆமா, நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிற எங்கள் மூலம் அல்ல, உங்ககிட்ட இருந்து எழும்பணும். ஹல்லேலூயா, உள்ள இருந்து எழும்பணும்யா, நீ எழும்பணும். இந்த வேதத்தின்படி தான் நாங்க நடப்போம்னு நீங்க எழும்பணும். நான் பார்க்கிறேன் இன்னைக்கு அநேக ட்ரெடிஷனல் சபைகளில் சில ஊழியர்கள்லாம், ஆவிக்குரிய ஊழியர்கள் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ட்ரெடிஷனல் சபைகளை குறித்து ஒரு பெரிய மனவேதனை உண்டு. இந்த ஜனங்களெல்லாம் எங்கே போக போகிறாங்க, இந்த ஜனங்களெல்லாம் எங்கே போக போகிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா நீங்கள் ஆயத்தமாவீங்கன்னு உண்மையாவே ஹல்லேலூயா நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நான் நிச்சயமா நினைக்கிறேன், ஹல்லேலூயா, இந்த சபையில ஒரு மாற்றம் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, எத்தனை பேர் மாற போறீங்க? இங்க இந்த சபையில எத்தனை பேர் நான் எழும்ப போறேன்? என் சபையில நான் எழும்ப போறேன், என் சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன், அதை நான் செய்ய போறேங்கிறவங்க ஹல்லேலூயா. யாரையும் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், கையை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை கொண்டு ஒரு மாற்றத்தை என் சபையில் கொண்டு வாரும், என்னை கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும்.